தொலைஞ்சு போன ஒரு குழந்தைக்கு அம்மா பேரு அப்பா பேரு தான் வீடு எங்க இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கிறது எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் நம்ம வரலாற நாம தெரிஞ்சு வச்சுக்கிறது. நம்ம வரலாறு தெரிஞ்சுக்கிட்டு அதை தெரியாதவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. 800 வருஷத்துக்கு முன்னாடி கொங்கு நாட்டில் உள்ள ஈரோடு பகுதியை சேர்ந்த மக்கள் ஒருவேளை உணவுக்கே கஷ்டப்படக்கூடிய அளவுக்கு வறுமையில் இருந்தாங்க. அப்போ அந்த இடத்த ஆட்சி பண்ண மன்னர் காளிங்கராயர் மக்களுடைய பணத்தை வீண் விரயம் செய்யறதா எல்லாரும் நினைச்சாங்க. ஆனா உண்மையிலேயே அந்த மன்னர் என்ன பண்ணார்னா, தன்னுடைய மக்கள் வறுமையால கஷ்டப்படுறதை பார்த்து பவானியாரை அமராவதி நொய்யலாறுகளோட இணைச்சு கிட்டத்தட்ட 56 மைல் தூரத்துக்கு மிகப்பெரிய ஒரு கால்வாயை வெட்டி வலுவான தடுப்பு சுவர்களோடு இன்னைக்கு இருக்க டெக்னாலஜியை விட பல மடங்கு அதிகமான டெக்னாலஜியை பயன்படுத்தி 800 வருஷத்துக்கு முன்னாடியே சுழற்சி முறையில தண்ணீர் எல்லா பகுதிக்கும் போற மாதிரி வளைவுகளோட கட்டப்பட்டு ஒருவேளை உணவுக்கே கஷ்டப்பட்ட வறுமையான தன்னுடைய நாடை பசுமையான ஒரு நாடா மாத்தின மன்னர் காளிங்கராயரால வெறும் 12 வருஷத்துல கட்டப்பட்டது தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய காளிங்கராயர் அணை.